இந்த படத்தில் வந்து என் பேர் வந்து பிரபாகரன். ஸோ ஆப்டாக இருந்தது வித் மாஸ்டர் பிரபு மாஸ்டர் ஃபெல்ட் பிரபாகரன் இருந்தால் நல்லாயிருக்கும். நாட் ஃபார் எனி பப்ளிசிட்டி கிமேக் ஆர் இதனால் வந்து ஒரு கியூரியாசிட்டி உண்டாகும் அப்படின்ற விஷயம்னால இல்லை. தென் வி ரியலைஸ் தட் இட் இஸ் டெஃபினெட்லி அ சென்சிட்டிவ் நேம் ஃபார் அ ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது யூ நீட் டு சி ஃப்ரம் ஆல் குவார்ட்டர்ஸ் தட் இட் ஷுட் ரீச் தி ஆடியன்ஸ். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் yeah, definitely it's not going to be the final title of the film. இது வந்து ஷௌரியம் என்ற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக். இட்ஸ் அ கமர்ஷியல். இட்ஸ் டூ early to talk about it. இது I play a police officer character, assistant commissioner character. கான்ட்ரவர்ஷியலாக எப்படின்னு நான் தெரில, என் மனசில் பட்ட ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஐ திங்க் he sacrificed his name to give me a good name இந்த படத்தில். இந்த படம் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் அடையணும், எல்லாருக்கும் பண ரீதியா எல்லாருக்கும் லாபம் அடையணுன்ற நோக்கம் வந்து பாலா சாருக்கு முதல்ல இருந்தே இருந்தது, முதல் நாள்ல இருந்து. ஸோ ஐ திங்க் he wanted commercial success and to be very honest, பாலா சார் வந்து எப்படி வேணாலும் படம் பண்ணலாம். இஸ் அ நேஷனல் அவார்ட் வின்னர். இந்த படம் பொறுத்தவரை எனக்காக பண்ணாருன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் at the end of the film, இந்த படம் வெளியே வரும்போது எனக்கு தோணுன விஷயம், பாலா சார் has sacrificed his not his thinking or anything, but he has sacrificed his name or to give me a good name தான் எனக்கு தோணுச்சு. நீங்க சொன்ன விஷயம், அதாவது வெளியில எல்லாரும் ஏன்னா ரிவ்யூஸ்லேயே வாட்ச் இட் ஃபார் விஷாலன் அப்படின்னு வரும்போது லைக் ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து ஐ ஃபெல்ட் கைண்ட் ஆஃப் கில்ட்டி. பட் ஐ ஃபெல்ட் தட் திஸ் மேன் ஹஸ் ரியலி kept aside அவரோட விஷயம் பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ்க்காக இந்த படத்தை பண்ணார். திறமைன்றது எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அதான் அவரும் சொன்னார், டப்பிங் முடிச்சோடனே தோல் அடிச்சாரு, எங்கே அந்த இவ்வளோ நாள் என்னையா படம் பண்ணிட்டு இருக்க, எங்கே இருந்த அப்படின்ட்டு அடிச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு இல்லை சாரிப்பா, நான் அப்படி சொல்லிடக்கூடாது, நீ இப்படியும் பண்ணு அப்படியும் பண்ணுன்னு பாலா சார் கூப்பிட்டு சொன்னார். ஸோ திறமை எஸ் ஹி ஹஸ் ஃபவுண்ட் அவுட். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஒரு நடிகனா. நான் புதுமுகமாக இந்த படத்தில் வந்து அவர்கிட்ட போய் நான் நின்னேன். என்ன வேணாலும் அம்மனமாக நிற்க சொல்லியிருந்தா கூட ஒரு காட்சியில் நான் நின்று இருப்பேன். இட் இஸ் பிகாஸ் ஐ ஹேட் அட்மோஸ்ட் ஃபெய்த் இன் ஹிம் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஏன்னா நான் இந்த படம் பொறுத்த வரைக்கும் என்ன ரிஸ்க் பண்ணாலும் இது வந்து எனக்கு பலன் உண்டு. ஒரு நடிகனா ஒரு நல்ல படத்தில் இருக்கேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஸோ ஹி ஹஸ் ரியலி டு பி வெரி ஆனஸ்ட் டு புட் இட் என்னை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஒரு நடிகனா. பிதாமகன் பற்றி சொல்லும்போது அவர் இல்லை இந்த படத்தில் என்ன கதை இருக்குது அப்படின்னு. இந்த படத்துலையும் சரி, நான் ஐ ஹாவ் டு டாக் ஃபார் திஸ் ஃபில்ம். ஏன்னா நான் இந்த படத்தில் நடித்ததுனால. இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறத விட அவரே சொல்லியிருக்காரு, ஏன்னா அவர் தான் இயக்குனர், இந்த படத்தில் கதை இல்லைன்னு. பட் at the end of the day it's an entertaining he wanted it to be an entertaining film. So அது இன்னைக்கு போய் அத்தனை மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னா I think that's what he would have had in mind. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்னோட கேரக்டர் தான். ஏன்னா சில நேரத்தில் ஒரே படத்தில் அத்தனை விஷயங்களும் பண்ண முடியுமான்றது, இதே மாதிரி படம் எனக்கு அமையுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஹீரோயினா 18 நாள் வாழ்ந்திருக்கேன். நவரசா வந்து யாருமே பண்ணாத ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஹீஸ் கிவன் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாமே ஒரே படத்தில் ஒரு நடிகனுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு இவன் தான் என்டர்டெய்னர் அப்படின்றது படத்துலையும் என் கேரக்டர் அதுதான். ஏன்னா ஒரு தெருக்கூத்து நாடகம் போடுறோம். ஸோ அந்த வகையில் ஹீஸ் கிவன் திஸ் கேரக்டர் ஒன்லி ஐ லவ் டு டூ பிகாஸ் எல்லாமே ஆல் த என்டையர் வெரைட்டி வாஸ் தேர் இன் ஒன் ஷோ. இப்போ டெக்னாலஜி வைஸ் மட்டும் முன்னேறினா மட்டும் போதாது. இப்போ திடீர்னு ரெட் கேமரான்றாங்க, திடீர்னு வந்து டிஜிட்டல்ன்றாங்க, திடீர்னு என்னென்னமோ சொல்றாங்க. பட் அது மட்டும் யோசிச்சா மட்டும் பத்தாது. மக்களுக்கு வந்து எப்படி அவங்களை கவரணும், எப்படி வந்து படங்கள் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கணுன்றது கூட இட் ஹேஸ் டு அட்வான்ஸ். அந்த வகையில் ஒன் ஆஃப் த என்ன சொல்றது, ஒரு அந்த அட்வான்ஸ்மெண்ட் அந்த விஷயம் லைக் டு அகெயின் கியூரியாசிட்டி உண்டாக்குறதுக்கு விஷயம் வந்து டபுள் ஹீரோ. ஒருத்தன் வந்து 40 ரூபா ஒருத்தர் 40 ரூபா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறாருன்னா யூஆர் கிவிங் ஹிம் அ டபுள் ட்ரீட். 2 கதாநாயகர்கள் ஒரே டிக்கெட்டுக்காக படம் பார்க்க கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ டபுள் ஹீரோன்றது நிறைய பார்க்க முடியாது.
டு பி வெரி ஆனஸ்ட். அது சில இயக்குனர்கள் தான் அந்த அந்த ஒரு என்ன சொல்றது நம்பிக்கை வந்து கொடுக்க முடியும் நடிகர்களுக்கு. ஏன்னா அந்த நம்பிக்கை இருந்தால்தான் ஒரு நல்ல டபுள் ஹீரோ படம் வெளில வர முடியும். ஸோ ஒன்லி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் திங்க் அபவுட் இட். அந்த ஸ்கிரிப்ட் வைஸ் யோசிக்கும் போது இட் இஸ் அ குட் திங். சோலோ ஹீரோன்றது ஒரு வருஷத்துல வந்து 95 படம் 100 படம் வருது. டபுள் ஹீரோ வந்து ஒரு 2 3 வரும். பிகாஸ் அதான் சொன்னல, சில இயக்குனர்களுக்கு தான் அந்த அந்த நம்பிக்கை இருக்கும் நடிகர்கள் சில இயக்குனர்கிட்ட பண்றது. இட்ஸ் அ வெரி குட், ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். நான் இங்கே மட்டும் சொல்ல, தெலுங்குலையும் படம் ஓடினதுனால நான் சொல்கிறேன். அங்கேயும் அதே தான் சொன்னாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டபுள் ஹீரோ ஸ்கிரிப்ட் வந்ததுனால இட் வாஸ் நைஸ் டு சீ. பாலா சாரோட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அவரு மிகப்பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹிஸ் பர்சனாலிட்டி. அவர் வெளியில வந்து பேசுறது இல்லை. அது ஒரு நான் சொல்லியிருக்கேன், இந்த படம் பொறுத்த வரைக்கும் நானும் ஆர்யா வந்து வலுக்கட்டாயமா இழுத்துன்னு போனோம் ப்ரமோஷன். உட்காருங்க சார், இது ஆந்திரால வந்து உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, நீங்க வந்து ரொம்ப சைக்கோ, நீங்க வந்து யார்கிட்டயும் பேச மாட்டீங்க அப்படின்னு. என்ன சார் இப்போ எல்லாரும் கேட்குறாங்கன்னு. அப்படியா, நான் சைக்கோன்னா அவங்களும் சைக்கோ தான் அப்படின்னாங்க. அப்படி இல்லை, நீங்க வாங்க, கூட்டின்னு போய் வலுக்கட்டாயமா உட்கார வச்சோம் ப்ரமோஷன்ல. அது சில விஷயங்கள்லாம் எனக்கும் ஆர்யாக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து ஆர்டிஸ்ட் ஹீரோ தான் பண்ணணும், இல்லை ஹீரோயின் பண்ணணும். பாவம் பாலா சார் நேஷனல் அவார்டு வின்னர், அவர் எப்படி உட்கார வைக்கலாம்? இல்லை மச்சி, இந்த படத்துக்கு ப்ரமோஷன் ரொம்ப முக்கியம், இவர் இருந்தாதான் அந்த மிஸ்கன்செப்ஷன் வந்து அது டோட்டலி அது என்ன சொல்ல, அது they'll come to terms with what Bala is a person. Bala is not நீங்க நினைக்கிற மாதிரி, உங்களுக்கே தெரியும், நான் புதுசா ஒன்றும் சொல்ல விரும்பல. Bala sir is the most jovial and the most flexible filmmaker for an actor. அது நான் மட்டும் இல்லை, ஒரு சின்ன புதுமுகமா இருந்தாலும் சரி, ஒரு 100 படங்கள் பண்ண அம்பிகா மேடமா இருந்தாலும் சரி, ஒரு நடிகன் ஆர்யா வந்தா சரி, நானாகட்டும், யாரா இருந்தாலும் they would love to work with Bala because அது ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் உண்மையிலேயே சொல்ல போனா நானும் அதே எண்ணத்துல தான் அவரை போய் சந்திச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் அவர் கதை சொல்லும் போது, ஐயோ நானும் அண்ணன் வந்து வேணாம், என்னப்பா பாலா சார் பத்தி நிறைய தப்பா சொல்லியிருக்காங்க. அங்க போய் உட்காந்தா என்ன பத்தி பாலா சார் கிட்ட நிறைய தப்பா சொல்லியிருக்காங்க. சார் இவன் வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணுவான், இவன் வந்து ரொம்ப எல்லா விஷயத்துலயும் மூக்க நுழைப்பான் அப்படின்ட்டு பாலா சார் கிட்ட சொல்லியிருக்காங்க. நாங்க 2 பேர் உட்காரும் போது ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 2 பேர் பார்த்துக்கிட்டு யாரு ஹூல் பிரேக் ஐஸ்ன்ற மாதிரி 2 பேர் உட்காந்துருந்தோம். அப்புறம் அவரே வந்து கதை சொல்ல மாட்டாருன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க எங்களுக்கு. உள்ள போகும்போது உள்ள போய் உட்காந்து கதை கேட்டு வெளில வந்தோடனே 1.5 மணி நேரம் ஃபுல்லா கதை சொல்லிட்டு வெளில வந்து கதை சொன்னார். பாலா சார் சூப்பரா இருக்கு. டேய் சும்மா கதை விடாதுரா, அவரெல்லாம் கதையை வந்து சொல்றதோ, விக்ரம்கே கதை சொல்ல அப்படின்னு நிறைய பேர் மறுபடியும் சொல்றாங்க அதே மாதிரி. பட் அங்க உடஞ்சிருச்சு அந்த விஷயம். பாலா சார் சொல்லியிருக்காரு, உன்னை பத்தியும் என்ன என்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க, பட் அந்த மீட்டிங்ல எல்லாம் உடஞ்சிருச்சு, ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு. நிறைய பேர் they feel that he is because அவர் அதிகமா பேசாததுனால they think that he is என்ன ஒரு அவர் உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நிறைய பேர் நினைச்சுன்னு இருக்காங்க. பட் நாட் லைக் தட். இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட், அவர்கிட்ட இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து அந்த வெகுளித்தனம், அந்த ஊம குசும்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயங்கரம் அவர்கிட்ட. இஸ் வெரி ஜோவியல் பர்சன். அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் அடிமையா வந்து என்னைக்குமே அவர் ட்ரீட் பண்ணதில்லை. மேற்கொண்டு பண்ண போற படங்கள் வந்து யோசிச்சு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போதைக்கு பிரபுதேவா மாஸ்டர் படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்ன மாதிரி படம் பண்ணணுன்ற யோசிக்க வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஹோப் ஐ லிவ் அப் to this particular responsibility you have given on me and bestowed on me. And I hope that I will continue to do good films and meet you all again on lovely occasions like this. Thank you very much. God bless one and all over here. Thank you. இந்த படத்துல வந்து என்